ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் நான்சியை காட்டுறாங்க. அவள் ரொம்ப ரிச்சான லேடி போல். அவள் ஒரு ரூமை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு தனியாக என் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியுமே இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா அவள் ஒரு ஆளை தேடி தான் போயிருக்கா. அது ஜே குரூப்போட மேனேஜர் போல். அவர் அவங்க ஒய்ஃபை சீட் பண்ணிவிட்டு இங்கே வேற ஒரு பொண்ணு கூட இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரூமை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் தப்பான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கிட்ட, நீ இப்போ உன்னோட பிரசிடென்ட் கிட்ட கால் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் கான்டாக்ட் எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்க சொல்லு, இல்லைன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உன் ஒய்ஃப்க்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறா. அந்த மேனேஜருமே பயந்துட்டு வேமா அந்த பிரசிடென்ட்க்கு கால் பண்ணிட்டு, பாஸ் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் கான்டாக்ட் எல்லாத்தையுமே என் குரூப்கே கொடுத்துருங்க ப்ளீஸ் பாஸ் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ ஜான் தான் போல். ஸோ இங்கே பார்த்தா இவ டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோனை வாங்கி அவள் பேசுகிறா. அப்போது நம்ம ஹீரோ, நான் யார்கிட்டையும் பேச விருப்பப்படல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணி விட்டுறான். அவ்வளோதான், இந்த நான்சிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அந்த மேனேஜர் கிட்ட, உனக்கு இனிமேல் எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒய்ஃப்கே அனுப்பி விட்டுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி தான் அவனுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறான் போல். ஸோ அப்போ அவன் ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஆனால் இப்போ நீ ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிற. அது உன்னோட ஒய்ஃப்காக தான். இப்போ வர பொண்ணுங்களில் ஏதாச்சும் ஒரு பொண்ணை நீ உன்னோட ஒய்ஃபாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கம்பெனிக்கு ஒரு டம் கேர்ள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வரா. அப்போது அந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு அவள் கம்பெனியை க்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவளுக்கு தெரியும் இங்கே ஒய்ஃப்கான ரெக்ரூட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அவள் அங்கே வேலை கேட்டு வர மாதிரி வரலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க வராங்க. நம்ம ஹீரோக்கு யாரையுமே பிடிக்கல. கடைசியாக நம்ம ஹீரோயின் வரா. அவளை யாருன்னு கூட நம்ம ஹீரோக்கு அடையாளம் தெரியல. அவள், எனக்கு ப்ளீஸ் இங்கே ஏதாச்சும் ஒரு ஜாப் போட்டு கொடுங்க, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி என்னம்மா உனக்கு இங்கே என்ன ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு தெரியுமா, இது பாஸ்கான ஒய்ஃபை செலக்ட் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ எனக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை, நான் ரெக்ரூட்மெண்ட்ன்றதை மட்டும்தான் பார்த்தேன், ஒய்ஃப்காரதுன்னு நான் பார்க்கல, அப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் சூட் ஆக மாட்டேன், ப்ளீஸ் ஆனால் எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோகவலை பார்த்த உடனே சின்ன வயசில் நிறைய குழந்தைங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாற்றி விட்டுருக்கா. ஸோ அதை யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் மாதிரியே அவனுக்கு தோணுது. அதனால அவன் இவ தான் என்னோட ஒய்ஃபாக இருக்கணும், இவ தான் எனக்கு ஒய்ஃபை ஆக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் இதுக்கு தான் ஆசைப்பட்டா போல். அதே மாதிரியே நிறைவேறிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் போல். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான்ல இவ ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அவளோட ஃப்ரெண்டு இருப்பா போல், ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. ஸோ அவளோட வீட்டில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. பட் அந்த டோரோட பாஸ்வேர்ட் கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. ஸோ அவள் அவளுக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவளை நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு ரவுடி அந்த பொண்ணோட வீடை தட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு ஃப்ரெண்டு இருக்கால, அவன் இவகிட்ட பணம் வாங்கியிருப்பா போல. ஸோ அதனால தான் இவன் டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ ப்ளீஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க, அதோட பாய் ஃப்ரெண்ட் தான், அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவன் இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், திரும்ப அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோமே ஐயோ பாவம் இவ அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட அவனை அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ அவங்க போய் பயங்கரமாக அவனை அடித்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அவன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். நீ தான் என்னோட ஒய்ஃப் ஆகிட்டல, ஸோ நீ என் கூடயே தங்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த வீடை வாங்கணும்னு நினச்சிருப்பா போல். பட் அங்கே அந்த புரோக்கர் இருப்பாங்கள்ல வீடு விற்கிறவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடை உங்களால் வாங்க முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க இந்த வீடை வாங்கிட்டாங்க, அவங்க ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ இருந்த அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கும் போல். பிகாஸ் அவளுக்கு பிடிச்ச வீடை வேற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த ஜான் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடை பார்க்காத மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சுக்கிறது இவ ரொம்பவே புவரான கேர்ள் போல், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு.
அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்ல ஒரு ரூம ஓப்பன் பண்ணாமே வச்சிருந்திருப்பான் போல. ஸோ அங்க நம்ம ஹீரோயின தங்கிக்க சொல்லிர்றான். அங்க நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அங்க ஃபுல்லாவே டஸ்ட்டு, குப்பையா இருக்கு. அவ என்னடா பண்றது? நம்ம வந்து போய் அவனோட ரூம்லயே தங்கிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் டோர நாக் பண்றா. பார்த்தா நம்ம ஹீரோ ஷவர் எடுத்துட்டு இருக்கான் போல. அவன் என்ன வேணும்னு கேட்கும்போது, "ஒரு நிமிஷம் நீ வெளியில வா" அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அவன் பாடியை பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு மாற்றிக்க நைட் ட்ரெஸ் இல்லை, ஸோ நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி ஒரு செட் இருந்திருக்கும் போல். அவன் வாங்கும் போது ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை தூக்கி போட்டுட்டு அவன் நம்ம ஹீரோயின் பேசுறதுக்குள்ளேயே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி தேடணும் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. ஆக்சுவலி வீடு ஃபுல்லாகவே நம்ம ஹீரோனோட ரூமை தவிர்த்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோ வந்து சிசிடிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியும் போல். அவள் ஒரு டம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணும், நம்ம ஹீரோவோட மனசில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறா. அதுவும் அந்த ப்ராஜெக்டை தேடுற மாதிரி கூட அவள் நினைக்கல, சும்மா அந்த வீடை சுற்றி பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஒரு புக் இருக்கா, அதை தொட்டோன்னு லேசர் ஆன் ஆகிருது. அங்கே செக்யூரிட்டி கார்டில் வெளியில் இருப்பாங்களா, அவங்க வேகமாக உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கும் பாவமாக இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னை கொண்டு போய் என்னோட வீட்லேயே விட்டுரு, நான் அங்கேயாச்சும் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் போடுறா. நம்ம ஹீரோ சரி ஓகே நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம், நான் இந்த செக்யூரிட்டி அதுக்கப்புறம் இந்த லேசர் இந்த சிசிடிவி எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து நல்ல வேலை நம்மளோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தூங்குறதுக்காகவும் போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அவங்க நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க, எத்தனை பெரிய பெரிய வீடோட பொண்ணெல்லாம் வந்துச்சு, அவங்கள மேரேஜ் பண்ணாமல் ஒரு பேக்ரவுண்டே இல்லாத பொண்ணை போய் நீ மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ வெளியில் வர, அவள் கொஞ்சம் அழகாக இருக்காள், அவளை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிடுது. ஸோ அவங்க கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவளுக்கு ஒரு ப்ரைஸ்லெட்டையும் கிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்கும் போது அவன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குமா, நீ பார்க்கவே நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கும் போது போர் அடிக்கும், ஸோ நீ என்னோட பையனோட கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு தானே ஆசைப்பட்டா, எப்படியாச்சும் அவன் ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அவளுமே சரி அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப லக்ஸுரியான காரில் கிளம்புறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஓட்டர் ஸ்கூட்டி வாங்கி வச்சுருக்கான் போல். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் அவள் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டு ஹீரோவோட கம்பெனிக்கு போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் ரிசப்ஷனில் போயிட்டு எனக்கு இங்கே என்ன வேலை கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லு அப்படின்னு ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணிவிட்டு என்னது இவ வந்துட்டு பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து மித்த யார்கிட்டையுமே இவள் ஒய்ஃப்ன்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல். அந்த பொண்ணுமே அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலை. அங்கே பார்த்தா அந்த மேனேஜர் இருந்தால் அவர் வந்துட்டு ஏய் நான்சி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோமே அங்கே வந்துட்டு இருப்பான் போல். அவனுக்கு புரியல இவனுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரை பற்றி பேசுகிறீங்க, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, நீங்கள் வேறு எதுவும் நான்சி பற்றி பேசுகிறீங்க போலையே அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு இவன் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை பார்த்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட பிரதர் கிட்ட போயிட்டு நான் உன்னோட அண்ணாவை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, நீ கொஞ்சம் எனக்கு டிப்ஸ்லாம் கூட அப்படின்னு கேட்கும்போது அவனுமே சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த மேனேஜரை பிடிக்க சொல்லியிருப்பா போல் ஆள் வச்சு. ஸோ அங்கே போயிட்டு அவனை பயங்கரமாக அடிச்சுட்டு சும்மா சும்மா என் வழியில் வந்துட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து செக்ரட்டரி கிட்ட நீ வந்து இந்த நான்சியை பற்றி ஃபுல்லாக கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி சொல்கிறேன் பார்க்கவே இவ ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ நான் சொல்கிறது மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேனேஜரை கூப்பிட்டுட்டு வரா. அப்போ அந்த மேனேஜர் வந்துட்டு பாஸ் வேறு ஏதோ நான்சி நினச்சி இந்த பொண்ணை போய் இது பண்ணிட்டேன், இந்த பொண்ணை பற்றி நீங்கள் அதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு வர சொன்னால் கூட வர மாட்டேன்னு சொன்னேன், நான் தான் இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோவுமே உண்மைக்கு இவன் நல்ல பொண்ணு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு
அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இங்கே இருக்கவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் உனக்கு இன்சார்ஜாக போட்டுறேன், எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ண போகிறது நீ தான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ஆள் வரான். அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரே கண்ணு போல். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுறா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு இவன் எப்போவுமே இப்படி தான் எல்லா பொண்ணுங்கட்டையும் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவ போய் அட்டன் பண்ண அது நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி தான் போல. அவ சொல்றா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜான் வந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டுறாரு, பட் அவனை நான் பிடிச்சிட்டேன், அவன் அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக பண்ணா, இந்த மாதிரியே நீ பார்த்துக்கோ, என்னை பற்றி எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது பார்த்தா ஹீரோவும் செக்ரட்டரி ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து புள்ளி பண்ணான் இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சு ஜானோட அம்மா வந்துட்டாங்க போல். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போடாமையா விட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு. அப்புறம் நம்ம வந்து நாளைக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு ஹீரோ கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி கிட்டேருந்து அவளுக்கு மெசேஜ் வருது, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் நீங்கள் வரீங்க, இங்கே தான் உங்கள் அப்பா வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹீரோயினோட அப்பாவோட கார் தான் போகுது. அங்கே செக்ரட்டரி வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணுறா. அப்போ அவர் கேட்குறாரு எங்கே என்னோட பொண்ணு அப்படின்னு. வந்து இல்லை சார் இன்னும் வந்து அவங்க வரல, ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே போக சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினும் கீழே இறங்க சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிற சவுண்ட் அவருக்கு கேட்ட உடனே என்னோட பொண்ணு இங்கே இல்லை, ஆனால் என்னோட பொண்ணோட வாய்ஸ் எப்படி எனக்கு கேட்குதுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு அவர் திரும்பி பார்த்துருவாரோ அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அந்த செக்ரட்டரி வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே உண்மைக்கே பயப்பட தான் செய்கிறா போல அப்படின்னு, நீ எதுக்கும் பயப்படாத, அங்கே யாரும் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவை தவிர்த்து வேறு யாருக்குமே ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. முக்கியமாக அந்த ஆன்ட்டிக்கும் அவங்க பாட்டிக்கும் பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நல்லா தான் பேசுகிறா, பட் இருந்தாலும் அவங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கே எல்லாருமே வந்து உங்கள் பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலனா நாங்கள் எங்கள் ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப ரிட்டன் வாங்கிடுவோம், நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இவருக்கு என்ன பண்ணன்னு தெரில, என்ன இவன் இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அங்கே போய் அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் பயங்கரமாக திரும்பவுமே ஒரு ரிச்சான லேடி மாதிரி மாறிட்டு அங்கே உள்ளே போயிடுறா மீட்டிங்குள்ளே. அங்கே எல்லாருமே ஆமாம் இப்போ வா, நீ எப்போ வர சொன்ன எங்களெல்லாம், ஆனால் நீ எப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை விட முக்கியமான வேலை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நீ வந்து கம்பெனியை பற்றி கேர் பண்ணிக்கிறியா, எப்போ பார்த்தா லாஸ்லேயே போயிட்டு இருக்கு, அதை பற்றி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கள் ஷேர்ஸில் என்ன ஆகுறது, நீ வந்து தான் சரியில்லை, ஸோ நீ பிரசிடென்ட் பொசிஷன்லேருந்து வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் கன்சர்னில் எடுத்துக்கிறேன், பிரசிடென்ட் பொசிஷன்லேருந்து வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க அவள் பாவமான பொண்ணு, அவள் வாஷ்ரூம் போயிட்டு இன்னும் வரல பாரு, வழி தெரியாமல் இங்கே சுற்றிட்டு இருக்க போகிறா, நீ போய் பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். செக்ரட்டரி தான் அங்கே நின்றுட்டு இருக்கால. ஸோ அவள் உள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வரணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீங்கள் உள்ளே இருக்கவங்கள வர சொல்லுங்கள், என்னோடய ஒய்ஃபை காணும், நான் தேடிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியில் வேகமாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னென்னு இந்த பக்கம் இருந்து வரேன்னு சொல்லும்போது நான் வந்து தொலைஞ்சி போயிட்டேன், உன்னோட வாய்ஸ் கேட்டேன், இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபேஸில் இருக்க மேக்கப்பெல்லாம் பார்க்குறான். அப்போ
அப்போது அவன் கேட்குறான், எதுக்கு நீ இப்போ மேக்கப்லாம் போட்டிருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் என்னை சும்மா பார்த்தா தான் பிடிக்கல, இந்த மாதிரி கொஞ்சம் ராயலாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கர்ச்சீஃபை கொடுத்துட்டு, நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண, நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் திரும்பவுமே அங்கே போனோடனே இவ பேசினதுலேயே அந்த பாட்டிக்கு பிடிச்சிருச்சு போல். ஸோ ஆன்ட்டிக்கு மட்டும் பிடிக்காம ஹீரோயினை பற்றி குறையா பேசும்போது பாட்டி வந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு, இந்த பொண்ணை வந்து நீ எப்போவுமே நல்ல விதமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அப்போது ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட எங்களுக்கு வேமா பேரனோ பேத்தியோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அதுக்காக தான் நானும் ஜானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, நமக்குள்ள தான் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செக்ரட்டரி மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி உங்கள் அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவங்க அப்பா கிட்ட போயிடுறா. அவங்க அப்பா வந்துட்டு நீ என்ன இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து அது ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட பொசிஷன்லேருந்து வெளியேறுன்னு ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நீங்களே பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அவங்க எல்லாருக்கும் போகாம இவ்வளோ பெரிய கம்பெனியை ஒரு பொண்ணு நடத்துகிறான்னு, அவங்களுக்கு என்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை, அப்போ நான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு இப்போ தான் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன்னால் முடிஞ்ச அளவு இந்த கம்பெனியை வந்து க்ரோத் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துகிட்டு நான் இந்த கம்பெனி எவ்வளோ பெருசாக ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்துடுறா. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அங்கே காரில் ஏறும்போது திரும்பவுமே ஹீரோயின் அப்பா பார்த்துருவாரோ அப்படின்னு செக்ரட்டரி வந்துட்டு அவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்து அங்கேவே ஸ்டாப் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் காரில் போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ மேலே சாஞ்சி அவள் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவள் சொன்னால இந்த மாதிரி நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட அம்மா வந்து நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நைட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ஹீரோ அங்கே தூங்குனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட மிஷனில் வந்து இது பண்ணிடுறா. அந்த ப்ராஜெக்டை தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லேப்டாப்பையும் எடுத்து அவள் டேட்டாஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த ப்ராஜெக்டை பற்றி கண்டுபிடிச்சி அவள் கம்பெனியை க்ரோத் ஆக வைக்கிறதுக்கு. அங்கே நம்ம ஹீரோ என்னடா இது இங்கே அங்கங்கே லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவன் இவன் என்ன என்னோட லேப்டாப்பை வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்தில் நடக்க மாதிரி ஆக்ஷன் போட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே நம்பிடுறான். அவன் வந்து கூட்டிட்டு போய் அவனோட ரூம்ல தூங்க வச்சிடறான், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவளை பார்த்துட்டே தான் இருக்கா. இவளும் எந்திரிச்சிட்டு என்னாச்சு நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா இந்த மாதிரி நான் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுவேன், ஸோ அதனால தான் நான் நடந்திருப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்குறான் உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் நல்ல ஒரு லக்ஸுரியான வீட்டில் நல்லவங்க கூட இருக்கேன், ஆனால் என் கையில் ஒரு பைசா இல்லையே, என்கிட்ட சேலரியே இல்லையேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ஜானும் ரான்சியும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வருது சின்ன வயசில் ஜானும் அதுக்கப்புறம் நான்சியும் சேர்ந்து தான் கிட்னாப் ஆனாங்க, நான்சி வந்து ஜானை காப்பாற்றினா அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அவள் பிளான் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் நான் எனக்கு வந்து ஜானை ரொம்ப பிடிக்கும், ஸோ நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ வீட்டில் நம்ம ஹீரோக்கு நிறைய டிஷ்ஷஸ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைக்கிறா. அங்கே பார்த்தா அவளுக்கு கையில் அடிபட்டுருது. நம்ம ஹீரோ அவளுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ சமைக்க வேண்டாம், செஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவங்களே சமைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் தூங்க வச்சிடறான் போல். அவன் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறா. பார்த்தா ஹீரோ அங்கே நோட் வச்சுட்டு போயிருக்கான், நீ 2 டேஸ்க்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அங்கே பார்த்தா அவளை வந்துட்டு அவங்களோட மதுரையில் இருக்காங்க, அவங்க மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வந்து ஹீரோயினை ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒருத்தவன் இருக்கான் ஒரு எம்ப்ளாயி, அவன் வந்து அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணல இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படின்னு. ஸோ அதனால தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும் போல். அதனால தான் அவங்க அம்மா அவங்க கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வச்சுட்டு நிறைய ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அவளை வந்து போட்டு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் போடும்போது அவளுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அங்கே வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டா அவங்க வரலை. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வர சொல்லியிருப்பாங்க போல். இவ
கூப்பிட்றத கேட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறான். ஸோ அவனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆகிடுது. ட்ரெஸ் எல்லாம் அவன் கலெக்ட் பண்ணி வர்றான். அங்கே ஹீரோவோட அம்மா வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய ட்ரெஸ்ஸஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு நான் பில் பே பண்ணுறேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பட் அங்கே வேலை பார்க்குற பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பணமே இருக்காது அப்படின்னு அவளை இன்சல்ட் பண்ணுறா. பார்த்தா இவன் நேமை செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டோரோட விஐபி நேம்ஸில் வந்து நம்ம ஹீரோயினோட நேம் இருக்குது. ஸோ பயந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுறா. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே அந்த பார்ட்டிக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா நிறைய பொண்ணுங்க பார்த்துட்டு என்ன இது ஜானோட கேர்ள் ஃப்ரெண்டா, இவ வந்து எப்படி இவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மேக்கப்பே போட தெரியாதவங்க போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கா. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் ஏன் இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரூட்னால அலர்ஜி இருக்கும், அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டுட்டேன், ஸோ என்னோட ஃபேஸ் எல்லாம் ப்ரூஷீஸாக வந்துடும், அதனால தான் இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு கேப் மாதிரி அவள் தலையில் வச்சு வர்றான். அவள் ஃபேஸ் கொஞ்சம் கவர் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு மயக்கம் வர மாதிரி இல்லை ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா என்கிட்ட உடனே சொல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் இவளை பார்த்து பொறாமையாக இருக்கு. அங்கே அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஒருத்தவர் ஹீரோயினை பார்த்துட்டு அது நான்சி தானா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாரு. பட் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. அவள் தனியாக போகிறதா அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணணும்னு போயிட்டு அவள் மேலே ஒயினை ஊற்றி விட்டுறாங்க. அங்கே கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவளுக்கு ஒரு வேற ட்ரெஸ்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி அவளை போட சொல்லிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுக்காக போயிடுறான். அந்த இன்வெஸ்டர் இருக்கார்ல, அவர் ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்ணிட்டு நீ வந்து என்னோட விஷயத்த தலையிடாத, நான் என்னனாலும் பண்ணிட்டு போவேன், நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்னோட கம்பெனி விட்டு உன்னை விளக்கிடுவேன் அப்படின்னு அவள் வந்து அவனை மிரட்டிட்டு இருக்கா. ஸோ அவரும் பயந்துட்டு நான் எதுவும் வழியில் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு போனா அங்கே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா போல். அவள் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோ சாரி நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னவளுக்கு ஜெலஸ் ஆகலையா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஜானுக்கு தெரிஞ்சு போனா அப்படின்னும் போது அவள் ஒய்ஃப் அப்படி இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லாமல் ஆமாம் நான் அவளோட செக்ரட்டரி தான், நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றிலாம் அவன் செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு கிளம்பும் போது அவள் ஹீரோ கிட்ட டாட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணா. நம்ம ஹீரோயின் மேலே கோவத்திலே இருக்கான் போல. ஸோ டோரை அவன் ஓப்பனே பண்ணல. ஸோ அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது செக்ரட்டரி வந்து இவளுக்கு மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுமே கிளம்பி அங்கே போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நான்சி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அர்ஜென்ட்டாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அது பர்சனலான வேலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் வந்து யாரையும் தனியாக மீட் பண்ண போகிறா போல் அப்படின்னு யோசிச்சுட்டு விட மாட்டேங்கிறான். அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவனால் எதுவும் பேச முடியல. ஸோ நம்ம ஹீரோயின் கிளம்பி வேமா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த மீட்டிங்கையும் நல்லா முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த கம்பெனிக்கு எதுக்கும் வந்திருப்பான் போல். அந்த குரூப்போட பிரசிடெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துறான். அவள் வேமா அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் மேக்கப் போட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதை நம்பிடுறான். அதுக்கப்புறம் நான் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அவங்களுக்கு உடம்பு தானே சரியில்லை, ஆஃபீஸில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு மறந்து போய் சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து செக்ரட்டரிக்கு கால் பண்ணிவிட்டு உள்ளவே அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுமே உள்ளே விடாதனால அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வெளியில் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் என்ன பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இங்கே இருக்க பிரசிடெண்ட்டை பிடிக்கல, ஒரு ரெஸ்பெக்ட் கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு திட்டுறான். அங்கே பார்த்தா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருப்பா போல். அவள் வந்துட்டு நம்மளோட கார்லேயே நம்ம போகலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. பிகாஸ் அவளுக்கே தெரியாமல் அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை எப்படி நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவளை அங்கேவே இறக்கி விட்டுட்டு நீ நடந்தே போ அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
அப்புறம் வீட்ல காட்டுறாங்க. ஹீரோ வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, அங்க நம்ம ஹீரோயின் இருக்கா. அவ வந்து இந்த மாரி எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இவன் ஓயாம மீட் பண்றான் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போட்டு விட்டுட்டா போல. அவங்க அம்மா திட்டுறாங்க. "உனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு உன் கூட இருக்கான்னும்போது, நீ எதுக்கு உன் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க? எனக்கு சுத்தமா புடிக்கல. இந்த மாரி நான் திரும்ப பண்ணேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தான் தருவேன்" அப்படின்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது, ஹீரோ பிடிச்சு இழுத்துட்டு, "நீ எதுக்கு எங்க அம்மா கிட்ட போட்டு விட்ட?" அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "ஆமா நான் ஒய்ஃப்ன்னு இருக்கும்போது நீங்க ஏன் முன்னாடி எப்படி அந்த பொண்ணு கூட சுத்தலாம்? நீங்க எங்கனாலும் சுத்துங்க வைங்க. ஆனா என் முன்னாடி மட்டும் கண்ல படாதீங்க" அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவ வழுக்கி விழும்போது ஹீரோ பிடிக்கிறான் அப்படின்னு போயிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஆக்சிடென்ட்ல கிஸ் ஆகிருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி அப்படின்னு கேட்கும்போது அவ இருக்கட்டும் சாரிலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ, "நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மை சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே அவ எனக்கும் தான் அப்படின்னு ஒரே ப்ளஷ் ஆகிட்டு வேகமா ரூம்குள்ள போயிடுறா. அங்க செக்ரட்டரி கிட்ட கால் பண்ணிட்டு அங்க கம்பெனில எல்லாம் நல்லா போதா அப்படின்னு கேட்குறா. அவ திரும்ப திரும்ப இதை நினைச்சு ப்ளஷ் ஆகிட்டே இருக்கும்போது ஐயோ நான் ஃபர்ஸ்ட் தூங்கியே ஆகணும் அப்படின்னு அவ தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு கிளம்பும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை இக்னோர் பண்றா. அப்புறம் ஹீரோ, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னனால சும்மா சும்மா என்கிட்ட ஒட்டிட்டேலாம் சுத்த வேண்டாம். நம்ம வந்து எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்குமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை ரொம்பவே அவள் டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு, "எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா, நீ வந்து எனக்கு வேலை பார்க்கணும்" அப்படின்னு சொல்கிறா. பட் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டே, "என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் எங்க கம்பெனியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெரஸ்க்கு போயிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவ என்ன பேசுறா அப்படின்னு ஒளிஞ்சு நின்று கேட்க பார்க்குறா. பட் அவளுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவ ஒளிஞ்சு நின்று எடுத்து கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ வேமா அவள் அங்கேருந்து போயிடுறா. அங்கே பார்த்தா ஒரு எம்ப்ளாயி இருக்கான். அந்த ஒருத்தவன் ரூடாக பேசுவான்ல அவன். அப்போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, "நீ இவளை வந்து வேக பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? எனக்கு இவளை பற்றின ஐடென்டிட்டி தெரியும்" அப்படின்னு. அன்னைக்கு அவங்க மதர் இன் லா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது இவன் தான் போல. ஸோ அவன் காட்டுறான், பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் தான் இந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு, "நான் ரிசைன் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, "என்னாச்சு உனக்கு இந்த ஜாப் பிடிக்கலையா? சொல்லு, நான் உனக்கு வேறு ஜாப் கூட போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லும்போது நான் மிஸ்ஸஸ் பிரசிடென்ட்ன்றதுலேருந்து ரிசைன் பண்ணுறேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு, "நீ இப்படிலாம் பேசாத, நான் வந்து அவகிட்ட திரும்ப மீட் பண்ணவே மாட்டேன், நான் வேணும்னே மீட் பண்ணல, அவள் தான் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துட்டே இருக்கா, நீ புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லும்போது அந்த வெளியில் நின்று அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, "இந்த மாதிரிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு, "இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்கிறா. ஸோ 2 பேருக்கும் புரிஞ்சுக்குது ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்க வெளிய நின்னு இந்த பொண்ணுக்கு கேட்டுட்டு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன இவன் மேரேஜ் பண்ணிட்டானா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து செக்ரட்டரிய மீட் பண்றதுக்கு மாஸ்க்கெல்லாம் மாரி ஒண்ணு போட்டுட்டு போயிடுறா. அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவ வந்து, "நீங்க ரொம்ப ரூடா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசாதீங்க. நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் தானே" அப்படின்னு சொன்னோனே அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு நம்ம ஹீரோ போன உடனே அவ வித்தியாசமா பிஹேவ் பண்றா. தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறா, அது பண்றா, இது பண்றா. ஸோ நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகிட்டு, "என்ன நீ இன்னைக்கு என்ன ஹஸ்பண்ட் மாரிலாம் ட்ரீட் பண்றியேன்னு" சொல்லும்போது ஆமா நான் எப்போவுமே ரூடாலாம் இருக்க மாட்டேன். சில டைம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா உங்கள நல்லாவும் பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப ஐஸ் வச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு. இது ஒண்ணும் சரியில்லையே அப்படின்னு தோணுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சின்ன வயசில் என்னை வந்து நிறைய குழந்தைங்களாம் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போது ஒரு பொண்ணு தான் வந்து என்னை காப்பாற்றினா" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. பட் அவள் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அவள் தூங்குறதுக்காக போயிடுறா. ஸோ அவள் வந்து ஒரு பையனை காப்பாற்றினா இல்லையா, அது ஒரு வேளை ஜானா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டே இருக்கா. அவள் தலையில் அது ஓடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு ஃபுல்லாக யோசித்துட்டே இருந்தனால அவள் சரியாகவே தூங்கவே இல்லை. அதனால நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "என்ன எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது" அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது அவன், "இன்னைக்கு இது ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, அவனோட லேப்டாப்பும் இருக்குது. ஸோ அவள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துடலாமான்னு யோசிக்கிறா. நம்ம அவனுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லை பொய்யா இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறா. பிகாஸ் அவள் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, ஸோ அவன் மனசு கஷ்டப்படுறபடி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு அவன் அந்த ஃபைல்ஸை ஓப்பனே பண்ணல. அந்த ப்ராஜெக்ட்டுமே எடுக்கிறதுக்கு அவன்
நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தா அங்கே எல்லாருமே நல்லாவே நீ ஐடென்டிட்டியை மறைச்சிருக்க, நீ தான் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படின்னு புள்ளி பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணது வந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல். நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா, என்ன பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு அது என்னோட விஷயம் அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பண்ணது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறான். அங்கே இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறா, நீ ஓகே தானே அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நம்ம கான்ட்ராக்ட் லைஃப்பில் தான் இருந்தோம், நம்மளை பற்றி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கணும் தான் நம்ம கான்ட்ராக்டில் இருக்குது, ஸோ அப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வெளியே நின்று அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கேட்டார். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோ இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ண வராத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறான். ஸோ இவ வந்து டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்ககிட்ட கூட தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். அவருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிடுது, சொல்லியிருந்தா நம்மளே மேரேஜ் பண்ணி வச்சுருப்போல அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு ரூமுக்கு வந்தா செக்ரட்டரி சொல்கிறான் இந்த மாதிரி அவர் கண்ட்ரி சைடுக்கு போயிருக்காரு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டாங்க, ஹீரோக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருப்பான் போல். ஸோ அதுக்காக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல். அவங்க எல்லாரும் ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோயின் வந்து கரெக்டாக காப்பாற்றிடுறா. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அந்த சைட்லேருந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. நம்ம ஹீரோ அவகிட்ட பேசாமல் போகும்போது அவள் இந்த நான் கண்ட்ரி விட்டே போகிறேன், ஸோ என்னை வந்து ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு அவள் க்ளோஸாக ஹக் பண்ணுறா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவள் வேமா அங்கேருந்து போகும்போது இங்கே சில கிட்னாப்பர்ஸ்லாம் வந்து ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அந்த கிட்னாப்பர்ஸ் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ண வரும்போது அவள் அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோவை பற்றியும் கேட்குறா. அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கடத்திட்டு போயிருக்கா அப்படின்னு. அந்த பிளேஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவள் ஆக்ஷன் போடணும் அப்படின்னு அவளே அவள் கையும் கட்டி போட்டு வச்சுருக்கா. ஒரு கிட்னாப்பரும் கூட இருக்கான். நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவன் வந்து கத்தி வச்சு ஹீரோவை குத்திடுறான். இவன் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பா போல், இவனுக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஹீரோயின் தான் காப்பாற்றிருப்பா போல். அங்கே ஹீரோவுக்கு கான்ஷியஸ் வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு உனக்கு எல்லாம் ஓகேவாக தானே இருக்க, இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோவுமே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, எனக்கு தெரியும் சின்ன வயசில் காப்பாற்றினதும் நீ தான், இப்போ காப்பாற்றினதும் நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆகுது. அப்போது அங்கே பார்த்தா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. அவள் வந்துட்டு இந்த நான்சி உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா, என் குரூப்போட பிரசிடென்ட்டே இவ தான், அவள் வந்து உன்கிட்ட ப்ராஜெக்டை திருடுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினால் இதுக்கு மேலே போய் சொல்ல விரும்பல. அவளும் ஆமாம் அதுக்காக தான் வந்தேன், பட் நான் உன்கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே திருடலை, பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமே நீ கோவமாக இருந்தனா நீ வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிடு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் வந்து நினச்ச மாதிரி அவள் கம்பெனியை க்ரோத் ஆக வைக்க முடியல இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் இந்த பிரசிடென்ட் பொசிஷனில் இருந்து அப்படின்னு அவள் எல்லாருக்கிட்டையும் மீட்டிங்கில் பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிசக்னேஷன் லெட்டரில் கிழிச்சி போட்டுட்டு என் ஒய்ஃபை வந்து நான் நல்லா கேர் பண்ணிக்கணும்ல, ஹஸ்பண்ட்னா அதுதானே வேலை, ஸோ இந்த கம்பெனியுமே நான் க்ரோத் ஆக வைக்கிறேன், இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிது. அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.